அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். பெருங்குளத்தூர் ரயில் நிலையம் அருகே பாஜக பிரமுகரை 4 பேர் கொண்ட கும்பல் பட்டாக்கத்தியால் ஓட வெட்டும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. போலீசார் முன்னிலையிலேயே வெட்டும் காட்சிகள் வெளியாகியிருக்கிறது. இது குறித்த விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் கந்தன். கந்தன், என்ன நடந்தது? முழு விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். தற்போது பார்க்கின்ற காட்சி தாம்பரம் அடுத்த பெருங்குளத்தூர் ரயில் நிலையம் அருகே பாஜக பிரமுகரை 4 பேர் கொண்ட கும்பல் பட்டாக்கத்தியால் ஓட வெட்டும் அந்த காட்சிகள்லாம் தற்போது வெளியாகியுள்ளது. போலீசார் முன்னிலேயே இந்த ரவுடிகள் வெட்டும் காட்சிகள் பார்க்க முடிகிறது. சென்னை தாம்பரம் அடுத்த பெருங்குளத்தூர் சீனிவாச நகர் பகுதியைச் சேர்ந்தவர் செந்தில். இவர் பாஜக விளையாட்டு மற்றும் திறன் மேம்பாட்டு பிரிவு பீர்க்கங்கரை மண்டல செயலாளராக செயல்பட்டு வந்துள்ளார். இந்த நிலையில் பெருங்குளத்தூர் ரயில் நிலையம் சுரங்கப்பாதை அருகே இருசக்கர வாகனத்தில் நண்பருடன் செந்தில் சென்று கொண்டிருந்தார். அப்பொழுது திடீரென இருசக்கர வாகனத்தில் 4 பேர் கொண்ட கும்பல் செந்தில் கொண்ட வந்திருந்த இருசக்கர வாகனத்தை தடுத்து நிறுத்தியதோடு திடீரென பட்டாக்கத்தியால் வெட்ட தொடங்கியுள்ளனர். இதனை பார்த்து உயிருக்கு பயந்து அங்கிருந்து ஓடிய நிலையில் துரத்தி சென்ற கும்பல் அந்த செந்திலை வெட்டியுள்ளனர். அப்பொழுது அங்கு ரோந்து பணியில் இருந்த பீர்க்கங்கரை போலீசார் அந்த நேரத்தில் தடுத்து நிறுத்தியதில் போலீசாரை கண்டதும் அந்த ரவுடிகள் அங்கிருந்து தப்பிச் செல்லும் காட்சிகள் தான் தற்போது வெளியாகியுள்ளது. உடனடியாக அந்த போலீசார் அங்கு ரத்த வெள்ளத்தில் எழுந்திருந்த செந்திலை மீட்டு அருகே உள்ள ஒரு தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து சிகிச்சைக்கு அனுப்பி வைத்தனர். இது சம்பந்தமாக பீர்க்கங்கரை போலீசார் வழக்கு பதிவு செய்து குற்றவாளிகளை தேடி வந்த நிலையில் மதுரை ரயில் சர்வீஸ் அருகே பதுங்கியிருந்த 4 நபர்கள், அதாவது சுதாகர், நரேஷ், விக்னேஷ், விஜய் என்ற 4 நபர்களை கைது செய்து விசாரணை மேற்கொண்ட போது ரியல் எஸ்டேட் தொழிலில் தனக்கு தர வேண்டிய அந்த புரோக்கர் கமிஷன் காசை இவர் தர மறுத்ததாகவும் தொடர்ந்து பலமுறை கேட்டும் தனது மிரட்டி வந்த காரணத்தால் இந்த ஆத்திரத்தில் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டதாகவும் தெரிய வந்துள்ளது. இதன் பேரில் தற்போது போலீசார் 4 நபர்கள் மீது வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்துள்ளனர். அது மட்டுமில்லாமல் மக்கள் அதிகமான கூட்டத்தில் போலீசார் முன்னிலேயே 4 பேர்கள் வெட்டிய சம்பவம் இந்த பகுதியில் ஒரு பரபரப்பான சூழ்நிலையில் நிலவியதாக கூறப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி கந்தன்.